சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை? சார் அது என்னன்னா, அந்த பக்கம் நிற்கிறாங்களா அவங்க தான் சார் எங்கள் அம்மா. அவங்க வீட்டில் அன்றைக்கி எங்கள் ஒய்ஃப் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப கொஞ்சம் சோப்பு தண்ணி தெளிச்சு வச்சிருக்காங்க. அதில் வலிக்கு கொஞ்சம் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து எந்திரிச்சதுலேருந்து அவங்களுக்கு 18 வயசு ஆகுறதும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு 18 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு குளறிக்கிட்டு இருக்காங்க சார். பத்தாவதுக்கு என் மனைவியை பிடிச்சிக்கிட்டு மாமியார்ன்றாங்க, என்னையை பிடிச்சிக்கிட்டு அப்பான்றாங்க. ஓஹோ, அப்படியா? சரி சரி, இது நடந்து இப்ப எத்தனை நாள் ஆச்சு? சார் இப்போ இது நடந்து 1 வாரம் ஆக போகுதுங்க சார். ஒரு வாரம் ஆகுது. ஏன் இவ்வளவு நாள் நீங்க ஆஸ்பத்திரி கூட்டு வரல? சார் அது என்னன்னா, ஆஸ்பத்திரிக்குன்னு கூப்பிட்டு அவங்க வரமாட்டேன்றாங்க சார். எனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிடுறீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட என் ஒய்ஃப்க்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏமாத்தி அவங்களை கூட்டு வந்திருக்கோம் சார். நாங்கள் இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்திருக்கோம் தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க வரைக்கும். ஆனால் நீங்கள் தான் சார் எப்படி என்ன ஏது எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கு, என்ன கண்டிஷன் இருக்காங்க கொஞ்சம் பார்த்து சொல்லணும் சார். ஆமா வாட்டியே, என் மாமியாருக்கு தெரியாம சொல்லணும்ல, இல்லாட்டினா என்ன ஏதுன்னு கேட்டுருக்கும்ல. சொன்னோம்னா டாக்டர் அது தக்கன பேச்சு கொடுப்பாருல, அதுக்கு அவசியமா சொல்லிச்சிருக்காரு. அதுவும் கரெக்ட் தான். உன் மாமியா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இங்கேயே வாத்துக்கிருக்கடி. என்னடா அவ்வளோ 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, சண்டையை வந்துட போகுது. அது வாட்டுக்கு எஸ்கேப் ஆகி ஓடிட போகுது. அத்தை என்னத்தாச்சு, ரொம்ப வலிக்குதா அத்தை, முடியல அத்தை? ஒன்றும் இல்லம்மா, ஒன்றும் இல்லை, சும்மா வலிக்கதான் செய்யுது, வேற ஒன்றும் இல்லை. அதான் டாக்டர்கிட்ட வந்துட்டோம்ல, அவங்க பார்த்துருவாங்க. நீங்க தான் சார் எப்படியாவது எங்க அம்மாவை நல்லபடியா பழைய மாதிரி ஆக்கி கொடுக்கணும் சார். டோன்ட் வரி, கவலை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அவங்க பேர் என்ன சொன்னீங்க? அவங்க பேர் சீனியம்மா சார். என்னம்மா சீனியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சார் நான் நல்லா தான் சார் இருக்கேன். எங்க அத்தைக்கு தான் சார் உடம்பு சரியில்லை, அவங்கள என்னன்னு பாருங்க சார். ஏங்க டாக்டர்கிட்ட விஷயத்தை கரெக்டாக சொல்லிட்டீங்களா? அத்தைக்கு எதுவும் சந்தேகம் எங்கேயும் வந்துட போகுது, அது வேற. அங்கம்மா அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன். அவர் டாக்டர் பார்த்துக்குருவாரு, நம்ம அமைதியாக நிற்போம். அவர் பேச்சு கொடுத்து என்ன ஏதுன்னு விசாரிப்பார், பார்ப்போம். சரிங்கம்மா சரிங்கம்மா, அவங்க அத்தைக்கு தான் உடம்பு சரியில்லை, இல்லைன்னு நான் சொல்லல. நீங்க தானே அவங்க மருமக, நீங்க அவங்க எப்படி பாத்துக்கிறீங்க என்னன்னு சொல்லி உங்ககிட்ட தான் நான் விசாரிக்கணும். அதுக்காக தான் உங்களை பத்தி கேட்கறேன். உங்களுக்கு எத்தனை வயசு? ஆமாம் சார், நான் தான் சார் அவங்க மருமக. ஒரே ஒரு மருமக, ஆசை மருமக, அம்ச மருமக, அழகான மருமக. எனக்கு சார் வர ஆடி வந்து ஆவணி முடிஞ்சிச்சுன்னா 18 முடிஞ்சு 19 நடக்குதுங்க சார். என்ன பேசுறதுனே தெரியல அவளுக்கு, திக்கு முக்காடி போய் கிடக்காரு. பாட்டியே, டாக்டர்லாம் இது மாதிரி எத்தனை கேஸை பார்த்துருப்பாரு, அவருக்கு அது பெரிய விஷயம் இல்ல, நமக்கு அது பெரிய விஷயம். அவர் அதெல்லாம் கரெக்டா டீல் பண்ணிக்கிறாரு. சரிங்கம்மா, உங்களுக்கு உடம்புல வேற ஏதாவது தொந்தரவு இருக்காமா? மயக்க வர்றது, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கிறது, வேற ஏதாவது உடம்புல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காமா? சார் நான் சார் நீங்க எனக்கு தான் 18 வயசு தான் ஆகுது. இந்த வயசுல எனக்கு என்ன வந்துட போகுது சொல்லுங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், என் உடம்பு நல்லா இருக்கு. எங்க அத்தை உடம்ப பாருங்க சார், அவங்கள விட்டு நீங்க என்ன சார் என்கிட்ட விசாரிச்சுக்கிறீங்க? நீங்க உண்மையிலே டாக்டர் தானே, இல்ல போய் டாக்டரா சார்? அதுக்கு இல்லம்மா, இப்போ உங்க அத்தைக்கு வந்து நான் ஹெவியான மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்க போறேன் இல்ல, நீங்க தான் அவங்களுக்கு கொடுத்தவங்க நல்லபடியா பாத்துக்கணும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆரோக்கியமா இருக்கணும்ல. உங்க உடம்பு நல்லா இருந்தா தான் நீங்க அவங்கள கவனமா கவனிச்சுக்க முடியும். அதுக்காக தான் இவ்வளவு கேக்குறேமா நானு. ஓஹோ, நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? அதெல்லாம் நல்லா தான் சார் இருக்கேன். என்ன கண்ணு தான் சார் அப்பப்ப கொஞ்சம் மங்களா தெரியுது, ஒரு உருவம் ரெண்டா தெரியுது, சில நேரம் யாரும் நிக்கிறதே தெரிய மாட்டேங்குது, என்னன்னே தெரியல சார். கண்ணுல தான் என்னமோ திடீர்னு டிஸ்டர்பாவே இருக்கு. எப்படி தெரியும் சமந்தி, எப்படி தெரியும்? 70 வயசுல கண்ணு தெரியாம கண்ணாடியை போட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு தெரிஞ்சீங்க. இப்ப என்னன்னா 18 வயசுல கண்ணாடி கழட்டி போட்டு திரியுறீங்க. பிறகு எப்படி உங்களுக்கு கண்ணு தெரியும்? கண்ணு ஒழுக்கமா கண்ணாடி எடுத்து போடுங்க, அப்ப தெரியும். கணக்கு ஏதாவது கண்ணாடி யூஸ் பண்றீங்களாமா நீங்க? சார் ஆமாங்க சார், அவங்க கண்ணாடி போட்டுட்டு இருந்தாங்க, இப்பதான் சார் கண்ணாடி போடாம இருக்காங்க, கழட்டி வச்சிருக்காங்க சார். எப்பா நான் எங்கப்பா கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு இருந்தேன், சும்மா நீங்களா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. எல்லாம் சோடா அப்படின்னு கிண்டல் பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நான் சும்மா அழகுக்காக போடுவாங்கல்ல இந்த கருப்பு கண்ணாடி, அந்த மாதிரி தான் சார் போட்டிருக்கேன். கண்ணு சம்பந்தமாலாம் நான் கண்ணாடி எல்லாம் போடுறது இல்லைங்க சார் எதுமேவும். நல்லா தான் சார் இருந்துச்சு, திடீர்னு சார் அப்படி தெரியுது. சரிம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, பாத்துக்கலாம். கண்ணுக்கு செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அழகா குட்டியா டீசெண்டா கண்ணாடி தரேன், அது நீங்க போட்டுக்கோங்க. நல்லா கண்ணு தெரியும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்ப எல்லாம் 18 வயசு 17 வயசு 15 வயசுல ஒரு கண்ணு பிரச்சனை வருதுமா, எல்லாருமே கண்ணாடி போட்டுக்கிறாங்க. நீங்க போட்டுக்கிறதுனால உண்மை இல்ல, போட்டுக்கோங்கம்மா. அப்பதான் உங்களுக்கு கட்டிக்கு போற மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா சார் சொல்றீங்க? நான் கண்ணாடி போட்டுக்கிட்டாவே எங்க மாமாவுக்கு பிடிக்குமா? சரிங்க சார், அப்பனா கண்டிப்பா போட்டுக்கிறேங்க சார். ஒரு கண்ணாடி என்ன சார், 10 கண்ணாடி போட்டுக்கிறேன் சார். என் மாமாவுக்கு பிடிச்சதை நான் செய்வேன். என்னங்கத்த? ஆமாம்மா மருமகளே, கரெக்டா சொன்ன. நீ என் மகனுக்கு பிடிச்சதையும் செய்வேன், நல்ல இல்ல. இங்க பாருங்க சார், ஒன்னும் ரொம்ப சீரியஸான பிரச்சனைல எதுவும் கிடையாது. ஒரு அதிர்ச்சியில அவங்களுக்கு வந்து இப்ப இருக்க நினைவுகள் எல்லாம் போயிருக்கு, பழைய நினைவுகள் மட்டும் ஞாபகம் இருக்கு. திரும்ப ஏதாவது ஒரு அதிர்ச்சியோ இல்ல சாதாரணமாவே திடீர்னு தூங்கி எந்திரிக்கிறப்ப கூட அவங்களுக்கு நினைவுகள் எல்லாமே வந்துடலாம். அதனால பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு தேவையில்லாம அவங்களுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மைண்ட் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கண்டிப்பா அவங்க சீக்கிரமாவே ஞாபகம் எல்லாம் வந்துடும் அவங்களுக்கு. அவங்க நல்லபடியா மட்டும் பாத்துக்கோங்க, கவனமா மட்டும் பாத்துக்கோங்க, வேற ஒரு பிரச்சனையும் இல்ல சார். சரிங்க சார், வேற ஏதாவது மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்க வேண்டியது இருக்கா சார் அம்மாவுக்கு? ஆமா, நான் கொஞ்சம் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன். நான் அதை அவங்க ரெகுலரா கொடுத்துட்டு வாங்க. சீக்கிரமே வந்து உங்களுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே வாங்க. சார் அவங்களுக்கு மாத்திரை கொடுத்தா எப்படி சார் சாப்பிடுவாங்க? சாப்பிட மாட்டாங்களே, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சார், அவங்கள மாத்திரை சாப்பிட சொல்லி. எப்படினாலும் உங்க பாசையில சொல்லுங்க சார், நாங்க கொடுத்தா வீம்பு பண்ணிட்டு சாப்பிடவே மாட்டாங்க சார். ஓ அப்படியா? சரி, நானே சொல்றேன், கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க சீனியம்மா, உங்களோட மாமியார்கிட்ட பேசிட்டேன். அவங்க உடம்ப நல்லா செக் பண்ணியாச்சு.
சில மருந்து மாத்திரைலாம் இருக்கு நான் கொடுக்குறேன். அதை வந்து அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க கரெக்டா சாப்பிடணும் வேலை வேலைக்கு. சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க மாமியாருக்கு குணமாகும். சார் என்னங்க சார் லூஸ் மாதிரி பேசுறீங்க? எங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை அவங்க தான் சாப்பிடணும், நான் எதுக்கு சார் சாப்பிடணும்? என்ன இந்த பொம்பளை படத்தை நம்ம லூசுன்னு சொல்லிவிட்டாலே. கேரட்டு கழுத வேற என்ன பண்றது, பைத்தியமா போயிட்டா. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். இல்லம்மா சீனியம்மா, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. சார் நான் எங்க சார் அங்க நிக்கிறேன், இந்த கூட தான் நிக்கிறவங்க பக்கத்துல. நான் எனக்கு மாத்திரை சாப்பிடணும்னு கேக்குறேன். எங்க மாமியாருக்கு தான் உடம்பு சரியில்லை, அவங்க தானே மாத்திரை மருந்து சாப்பிடணும், நீங்க எதுக்கு என்னைய சாப்பிட சொல்றீங்க? இங்க பாருங்கம்மா, உங்க அத்தை வந்து உங்களை நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உங்களோட உடம்பு நிலையை நினைச்சுதான் அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க. நீங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருச்சு. அதனாலதான் நெஞ்சு வலிக்குது. அதனால உங்களுக்கு கொஞ்சம் விட்டமின் மாத்திரை தான் கொடுக்குறேன், சத்து மாத்திரை. நல்லா கொஞ்சம் பூசின மாதிரி புதுசு ஆயிடுவீங்கல்ல. உங்க அத்தையை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்காங்க, நீங்க பாருங்க கொஞ்சம் கம்மியா தானே இருக்கீங்க. அவங்கள மாதிரி நீங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க. அதனால நீங்க விட்டமின் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு நல்ல புதுசு கொழுன்னு அமுல் பீ மாதிரி ஆயிட்டீங்கன்னா அவங்களுக்கு நெஞ்சு வலி பஞ்சா பறந்து போயிடும். அப்ப மெடிசன் யாரு சாப்பிடணும்னு சொல்லுங்க? அப்படியா சார் சொல்றீங்க? எங்க அத்தைக்கு என் மேல அம்பிட்டு பாசமா? சரிங்க சார், ஒரு மாத்திரை என்ன சார், ஒரு நாளைக்கு 4 மாத்திரை கூட கொடுங்க சார், நல்லா சாப்பிடுறேன். எங்க அத்தை நல்லா இருந்தா போதுங்க சார். பரவாயில்லடி, உன் மாமியா நல்ல மாமியாரா இருக்கோ இல்லையோ, நல்ல மருமகளா இருக்குடி. பரவாயில்ல, உன் மேல நல்ல அக்கறையா இருக்குடி. இப்படியே இருந்துட்டும் பேசாம. பாட்டி நீ வேற, இப்படியே இருந்துச்சுன்னா ராசவாண்டி நிலம் என்னத்துக்கு ஆகுறது? மாமனை பிடிச்சி கட்டி வை, என் மாமனை பிடிச்சி கட்டி வைண்டு வாவத்தை அவன் நடக்க மாட்டேங்குது. அப்படித்தான் விட்டு விட்டு ஓடி போயிருக்கேன். இப்படியே இருந்துச்சுனாக்க சீக்கிரமே குணமாகனு சாமியை வேண்டிக்கங்க. என்ன மருமகளே, உங்க அம்மாவுக்கு போன் போட்டியா? எப்படி இருக்காங்க உங்க அம்மா, உங்க அம்மாயி, உங்க மதினி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? போன் போட்டேங்க, போன் போட்டேன். அம்மா நல்லா இருக்காங்க, அம்மாச்சி நல்லா இருக்காங்க. என் மதினி யாருக்கு என்ன, என் தம்பி கொண்டாட்டிக்கு அவன் நல்லாத்தே இருக்கா. அவளுக்கு என்ன வேணுங்கிறத ஆக்கி போடுறதுக்கு எங்க அம்மா இருக்காங்க. நேரம் ஜூஸ் போட்டு கொடுக்கறதுக்கு எங்க அப்பத்தா இருக்காங்க. அவளுக்கு என்ன கவலை, மகாராணி மாதிரி இருக்கா. என் கேரகம் நான் தான் இந்த வீட்டுல வந்து சமையல்காரி வேலை பார்த்துருக்கேன். என்ன மருமகளே, நீ யாருக்கு சமைச்சு போடுற? உன் மாமியா, உன் புருஷனை பத்த மாமியா, உன் புருஷன் அவ யாரு? கட்டுன புருஷன், கண்கண்ட தெய்வம். இவங்க 2 பேருக்கு தரமா ஆக்கி போடுற. அடுத்தவங்களுக்கு ஆக்கி போடுற ரோட்ல வரவங்களுக்கு உனக்கு புண்ணியமா அதெல்லாம்? ஆமா ஆமா, நானும் ஆக்கி கொட்டிதான் பாக்குறேன். எங்க புண்ணியம், ஒரு புண்ணியத்தையும் காணா. அவ பரம் இருக்கால, பரம் உங்க அப்பத்தாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஏதோ வலிக்கு கீழே விழுந்துட்டாலாம். அந்த கிழவிக்கு பழசெல்லாம் மட்டும் ஞாபகம் இருக்கான், புதுசு ஊரா மறந்து போச்சான். 18 வயசு பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். யாரு? அங்கம்மா மாமியா இருக்கா? அட கடவுளே, எங்கம்மா போய் விழுந்துச்சு அப்படி போய்? 18 வயசு ஞாபகம் இருக்கா? அதுக்கு பிறகு எதுவும் ஞாபகம் இல்லையாக்கும்? அட கொடுமையே. ஆஹா, இப்படியெல்லாம் இருக்கா? கீழே வலிக்கு விழுந்தா பழசதே ஞாபகம் இருக்கும், புதுசுல மறந்து போயிருதா? என் பேபிக்கு மட்டும் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? பேபி எப்படியாவது வலிக்கு கீழே விழுக வைக்கணும். லவ் பண்ண காலங்க மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். என் பின்னாடியே சுத்தி வருவா, குழந்தைண்டு. ஆனா இப்ப என்னையே குரங்குன்றா. இவளுக்கு முதல்ல ஒரு எண்ணெயை ஊத்தி வலிக்கி விட்டுறணும். இவளுக்கு எல்லாம் மறந்து போயிடணும். இப்ப இருக்கிறது ஊரா அவ என் பின்னாடியே சுத்தி வந்தால, அது மட்டும் அவளுக்கு நினைவு இருக்கணும். என்ன குழந்தை ரொம்ப தீவிரமா சிந்திச்சுட்டு இருக்க? எந்த கோட்டையை பிடிக்க போற? ஒண்ணுமில்ல பேபி, அது என்னன்னா அப்ப வலிக்கு விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பழசு மட்டும் தான் ஞாபகம் இருக்குமா, புதுசுல மறந்து போயிருமா பேபி? அப்படிலாம் சொல்ல முடியாது. சில பேருக்கு பழசு ஞாபகம் இருக்கும், சில பேருக்கு புதுசு மட்டும் ஞாபகம் இருக்கும், பழசெல்லாம் மறந்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது கிடக்கட்டும் மருமகளே. நல்ல வெளியில சாரல் மழை சூப்பரா பொழிஞ்சுக்கு இருக்கு. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு சாரல் அடிக்குது, குளு இருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு நல்ல இடியாப்பம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். 2 கல் தோசையும் 2 இடியாப்பம் கொஞ்சம் விட்டுக்கு வந்தீங்கன்னா அப்படியே பொறுக்கு பொறுக்குன்னு சாப்பிடலாம். அதான கேட்டேன், இன்னும் என்னடா சாப்பிட ஒன்னும் கேட்கலையே, உலக மகா அதிசயமேண்டு பார்த்தேன். சரி போய் இடி ஆப்பத்தை எடுத்துக்கிட்டு கல்லு தோசை எடுத்துக்கு வரேன். சரிம்மா போ. உன் மேக்கப் கலையாம வேலையை பாருமா. உங்க அம்மாட்ட சொல்லி கொஞ்சம் காசு போட்டு விட சொல்லி அந்த கிச்சன் ரூம்ல ஒரு ஏசியை போடுமா. அப்பதான் நீ விறுவிறுக்கு இல்லாம நல்ல வேலை செய்ய முடியும். ஃபுல்லு ஏசி, பாத்ரூம்ல ஏசி, ஹால்ல ஏசி, பெட்ரூம்ல ஏசி, கிச்சன்ல ஏசியோ ஏசி ஆக்கிரணுமா. அப்பதாம நீ போடுற மேக்கப்லாம் வேல்யூ இருக்கும், இல்லைன்னா கலைஞ்சு போயிரும்ல. இதுவும் நல்ல யோசனையாவே இருக்கு. இத பத்தி நான் பேசுறேன் அம்மா கிட்ட. பைத்தியம், இது ஒரு பைத்தியம் வளருதுன்னா அந்த பைத்தியம் கேட்டுட்டு போதுவாரு. இது ரெண்டுக்கும் அப்பனுக்கு வாழ் வந்து அத்தராத்தி கொடப்பிடிப்பேன்ற மாதிரி ஆடி தெரியுதுங்க. இது ஆட்டை என்னைக்கு ஓய போதோ தெரியல. ஏண்டா குழந்தை பையா, உன் பொண்டாட்டியே முந்தி மாதிரிலாம் இல்லையே. இப்பெல்லாம் எது சொன்னாலும் சரிங்கத்தான் செஞ்சிடறாளே. முந்தியெல்லாம் ஒரு சுடுதண்ணி வெயிட்டின்னு சொன்னா கூட மூக்கால் அழுகுவா. இப்ப என்னமா தெரியல, இப்ப எது சொன்னாலும் கேட்கிறாடா. திருந்திட்டா, அவளுக்கும் குடும்ப பொறுப்புல வந்துருச்சுல. அவ குடும்ப பொறுப்பு தானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் அவ குடும்ப பொறுப்பு என்னாண்டு. அவளை பத்தி எனக்கு தானே தெரியும், நீ வேற பேசாம இருமா. இவன் ஒருத்தன் உதவாக்க ஒண்ணுக்கு ஆக மாட்டியான். ஏதோ மருமகளை வச்சுட்டு நான் கஞ்சி குடிச்சு தர்றேன். இந்த பையில வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது, ஓட்ட வாட கூட சொல்ல முடியாது. சரி பயம்மா, என்ன பண்றீங்க? வாமா பரிமளா, வா. என்ன அட உன ஆளவே காணான்னு பார்த்தேன். எங்க நேத்து முழுக்க வரவே இல்லை, குறப்பொழுதும் என்ன செஞ்சுக்கிருந்த? வா உட்காரு வா. ஏம்மா அது ஒண்ணும் இல்லம்மா, நேத்தெல்லாம் என் நாத்தனார் வந்திருந்தாம்மா, வந்து ஒரே தொல்லம்மா. அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு உயிரை வாங்குறாம்மா. வேற என்ன பண்றது, என் மாமியாருக்கு பயந்துக்கிட்டு அதை கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்தேம்மா. வேலை செஞ்சு என் கையே தேஞ்சு போச்சுமா ஒரே நாள்ல. என் தங்கச்சிக்கு எங்க கை இருக்கு, 2 குச்சி தானே கொடுத்துருக்காரு கடவுளு, அது எங்கிட்ட தேயும், ஆல்ரெடி தேஞ்சு தானே இருக்கு. எங்க ஆத்தாலும் தங்கச்சி ரொம்ப போய் பொருள்களுக்கு, அண்டை புழுகு ஆகாச புழுகு.
என்னம்மா சொல்ற? நீ சொல்லியிருந்தீங்கன்னா என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லியிருந்தா இங்க உன் மதினியார்ட்ட சொல்லி ஆக்கி தர சொல்லியிருப்பில்ல. கூட்டுக்கு போய் நீ வாட்டுக்கு வச்சிருந்து பரிமாறி மட்டும் வச்சிருந்துருக்கலாம். எதுக்கு நீ வேலை செஞ்சு கிடந்த? நீயே ஈப்புள்ளி மாதிரி கிடக்க ஈரோடி மாதிரி நீ இப்படி வேலை செஞ்சா எனக்காவ உன் மதினி வேறு குண்டு 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 எப்படி இருக்காண்டு வர நல்ல பணியார கணக்க அவன் எப்படி வேலை செஞ்சாலும் உடம்பு தாங்க முடியே. ஓ உடம்பு தாங்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும் அவ செய்யற சமையலுக்கு உங்க 2 பேர் உடம்பு தாங்குமாண்டு. சரிம்மா, எங்க மதினி ஆளக்கானா? நீ அண்ணன் மட்டும் இருக்கீங்க. எங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிச்சா? அவங்க அம்மா வீட்டுக்குலாம் ஒன்றும் போகல. இங்கதான் இருக்கா. அடுப்படியில போய் இடியாப்பமும் சுட சுட கல் தோசையும் ஊத்த சொல்லியிருக்கேன். ரெடி பண்ணிக்கிருக்கா. ரெடி பண்ணி கொண்டு வருவா. நல்ல வகுறார சாப்பிட்டுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு சாயந்தரம் ஸ்ட்ராங்கா ஒரு காப்பியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பு. என்ன ஏம்மா இதெல்லாம் நீ சொல்லணுமாமா? அதெல்லாம் நான் பிளான போட்டு தானே வந்திருக்கேன். நீ என்ன காப்பியோட நீ பாட்டிட்ட? நானும் நைட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே மாமியாருக்கு எங்க வீட்டுக்காருக்கு எடுத்து போலாம்னு பார்த்தேன். அப்படி சொல்றீனா? ராணி அக்ரி கோத்ரி நீ என் மகள் இல்ல சும்மாவா? அப்புறம் என்ன ராத்திரிக்கு நல்ல பொடி தோசை சுட்டு தர சொல்றேன், எடுத்துட்டு போ. இந்தாங்கத்தா கல் தோசை ரெடி ஆயிடுச்சு. அட நாத்து, நீ எப்ப வந்த? தெரிஞ்சிருந்தா உனக்கு ஒரு கல் தோசை ஊத்தி வந்திருப்பேன். மதினி, நான் இப்பதே மதினி வந்தேன். அதனால என்ன மதினி, நீங்க சுட்டுக்கு வந்ததை முதல்ல எனக்கு கொடுங்க, அப்புறம் 2வது அம்மா ஊத்திட்டு வாங்க. இப்ப என்ன அவசரம்? ஆமா மருமகளே, சுடு சுட கல் தோசை அப்படியே மகிட்ட கூட நல்லா சாப்பிடுவாவ. நல்லா 5-6 உள்ள தள்ளுவா. அப்படியே அவ சாப்பிடுவான், எனக்கு ஊத்தி எடுத்துவா. சரி சரி, இந்த நாத்து நீ நல்லா சாப்பிடு, வயிற்றுக்கு சாப்பிடு. என்ன வேணும்னா சொல்லி எடுத்து வரேன். மருமகளே, என்ன மருமகளே இது? தோசையில எதுக்கு இந்த கலத்தி வச்சிருக்க? என்னம்மா மதினி என்னமோ நல்லா ருசியா கல் தோசை சுட்டு வரும்னு சொன்னேன். ஆனா தோசை மேல கல்லை தூக்கி வச்சு கொண்டு வந்திருக்கு. என்னம்மா நடக்குது இந்த வீட்டுல? எத்த நீங்க என்ன கேட்டீங்க? நீங்க வர வர சரியில்லை. உங்களுக்கு ரொம்ப யாபக மாதிரி ஆகி போச்சு. வர வர அந்த சீனியம்மா பாட்டிமா நீங்களும் ஆக போறீங்க. பாத்துட்டே இருங்க. கல் தோசை தானே கேட்டீங்க. தோசை இருக்கு, கல் இருக்கு. அப்புறம் இதுக்கு மேல என்ன வேணும்? கல் தோசை ரெடி, சாப்பிடுங்க. இந்த ஆரம்பிச்சிட்டால என் பொண்டாட்டி, என் பேபிமா. என் பேபி அம்மா பத்தி எனக்கு தான் தெரியும். கல் தோசை கேட்கறேன். கல் தோசை இருக்கு உங்களுக்கு இன்னும். மருமகளே, அந்த இடியாப்பம் சுட சொன்னேன், அது என்னமா ஆச்சு? கல் தோசைக்கு கலத்தி வச்சுட்டு அந்த இடியாப்பத்தை நான் சுட்டு கொண்டு போவாமா? எனக்கு கல் தோசையே வேண்டாமா? எங்க இன்னும் காணா? ஒன்னும் காணாமே. நம்ம பாத்துட்டே இருக்க அப்பா இருந்து அப்படியே கம்முன்னு இருக்கே. ஏமா மருமகளே, நான் இடியாப்பத்தை கேட்ட நீ என்னத்தமா தேடிச்சிருக்க காணாமண்டு? எத்த நானும் இடியாபத்துக்கு தான் பாத்துக்கிருக்கேன். அப்பா அது இருந்து பாத்துக்கிருக்கேன். வானத்தை வேவும் இடியே அடிக்க மாட்டேங்குது. ஒன்னும் வெறும் ஊம மழையா பெஞ்சுக்கிட்டு சார்லதே விழுகுது. இடி அடிச்சாதானே கரெக்டா இருக்கும். அந்த நேரத்துக்கு ஆப்பத்தை ஊத்துனோம்னா இடியாப்பம் ரெடி ஆயிரும்ல. நான் என்ன செய்ய? இடி அடிக்க மாட்டேங்குது. பிறகு இடியாப்பம் ஊத்த இந்த ஏற்றிட்டால அடுத்து இடி இறக்கிட்டாள் என் பேபியம்மா. இடியாப்பம் நான் கேட்குறீங்க? இடியாப்பம் இடியவே மாட்டேன் இறக்கிட்டால. அங்க நிக்கிறா பேபி. அடிப்பாவி, இடியாப்பம் கேட்டா இடி அடிக்கிட்டுங்கிறா, கல் தோசை கேட்டா கல்ல கொண்டு வந்து வச்சிருக்கா. அப்ப ஓமப்பொடி வேணும்னு கேட்டா இந்த படத்துல நடிக்கிறாரே ஓமப்பொடி, அவரை கூட்டு வந்துருவாள ஒரு வேலை நஷ்டத்துலேயும். செஞ்சாலும் செய்வா. சரிகாரி, இவ கூட கொஞ்சம் கோளாராத்தே இருக்குன்னு போல இருக்கு. நான் பேசாம என் மாமியா வச்ச ரசத்தையும் தேங்காய் துவையிலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம். இந்த மழைக்குள்ள அலைஞ்சு திரிஞ்சு வந்ததுக்கு கல் தோசைன்ற பேர்ல கள்ள தூக்கி வச்சிருக்காங்க. இடியாப்பம் கேட்டா இடி இடிக்கிட்டுன்றாங்க. தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு மாமியாவுக்கு மருமகளுக்கு நடுவுல.